ஒரு காரியம், ஒரு விஷயம், ஒரு மேட்டரு, நமக்கு ஒரு வேலை தெரிங்கிறதுனால நம்ம செஞ்சிட முடியாது. மனசு இருந்தாதான் செய்ய முடியும். நம்பலாமா? தெரிங்கிறதுனால செஞ்சிட முடியாது. மனசு வேணும், மனசு இருக்கணும், செய்யணுங்கிற மனசு இருக்கணும். செய்யணுங்கிற மனசு இல்லாம புடிச்சு செய்ய வச்சீங்கன்னா எஃபெக்டிவா இருக்காது, வேலை விளங்காது. ஆமென். சரிங்க, செய்யணுங்கிற மனசு இருந்தா செஞ்சிட முடியுமானா செஞ்சிட முடியாது. அடுத்தடுத்து லாக் பாருங்க. ஏன் தெய்வம் மிக முக்கியம் என்பதை நான் வாழ்க்கையில அனுபவிச்சு பேசிட்டு இருக்கிறேன். தெரியுங்கிறதுனால செஞ்சிட முடியாது, மனசு இருந்தாதான் செய்ய முடியும். மனசு இருக்குங்கிறதுனால செஞ்சிட முடியாது. வாசல் திறந்தா மட்டும்தான் செய்ய முடியும். வாய்ப்புகள் வழங்கப்பட்டால்தான் செய்ய முடியும். என்ன சொன்னேன்? இதைத்தான் பிரசங்கி 9:11 எழுதப்பட்டிருக்கு. சாலமன் சொல்றாரு, இவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பாருங்க, தெரியுங்கிறதுனால செஞ்சிட முடியாது, மனசு இருந்தாதான் செய்ய முடியும். மனசு இருக்குங்கிறதுனால செஞ்சிட முடியாது, வழி வாசல் திறக்கப்படணும், வாய்ப்புகள் கொடுக்கப்படணும், செய்ய முடியாது. ஆமென். இது எல்லாத்துக்குமே தெய்வம் உள்ள நுழையணும். அவர் தான் தெரிய வைக்கணும். தெரிஞ்ச விஷயத்த அவர் தான் செய்யறதுக்கு மனசை தரணும். மனசு தந்த விஷயத்தை செய்யறதுக்கு அவர் தான் வாசலை திறக்கணும். இதான் பவுல் சொல்லுவாரு. பவுல் என்ன சொல்லுவாருன்னா, சுவிசேஷ செய்தி என்னன்னு அவர் தெரியும், சத்தியம் என்னன்னு தெரியும் பவுலுக்கு. ஓகே, அந்த செய்தியை பிரசங்கிக்க ஐயோ மனுஷன் அவளாதி படுறாரு, மனசெல்லாம் ஏங்குது பவுலுக்கு. ஓகே, செய்தி தெரியும், சத்தியம் தெரியும், அதை சொல்றதுக்கு பவுலுக்கு மனசு இருக்கு. ஆனா என்ன சொல்றாரு? திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். பவுலுக்கு சத்தியம் தெரியும், நம்பர் 1. சத்தியத்தை சொல்றதுக்கு மனசு அவலாதிப்படுது, மனசு இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு, எப்பா தெரியுங்கிறதுனால செஞ்சிட முடியாது, மனசு இருக்கு அதனால செஞ்சிட முடியாது, வாசல் திறக்கப்படணும்பா, ஜெபம் பண்ணிக்கங்க சொல்றாரா? அதான். ஆமென், ஆமென். அதனால இந்த 3 மறந்துடாதீங்க. வாசல் திறக்கிறதா த எண்டு. திறந்தாதான் மனசு இருந்தாலும் செய்ய முடியும். எத்தனை பேருக்கு உதவி செய்யணுங்கிற மனசு இருக்கும், ஏன் செய்ய முடியல? கவனிச்சிங்கன்னா வாசல் அடப்பட்டிருக்கு. வாசலை திறக்கும்படி நாம ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. வாசல் திறக்கப்படும்படி நாம ஜெபம் பண்ணணும். அப்ப தெரியுங்கிறதுனால செஞ்சிட முடியாது, மனசு இருந்தாதான் நாம செய்ய முடியும். மனசு இருக்கிறதுனால செஞ்சிட முடியாது, வாசல் திறந்தா மட்டும்தான் செய்ய முடியும். இந்த 3 ஒரு நேர்கோட்டில் அமையும் போதுதான் வேலை நடக்கும். ஆமென். இந்த 3க்குமே தலையெழுத்து என்னன்னா, தெய்வம், தேவனாகிய கர்த்தர் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும், ஒத்தாசையா இருக்கணும், கிருபையை தரணும், நம்ம கூட இருக்கணும், நமக்கு ஆதரவா இருந்தா மட்டும்தான் இந்த 3ம் ஒரே நேர்கோட்டில் கரெக்டா அமையும். ஆமென். பெரிய ட்ரூத் இது, பெரிய ட்ரூத். ஊழியம் பண்றவங்களுக்கு ரொம்ப உதவி செய்யற ட்ரூத், ஒரு விசுவாசிகளுக்கு ரொம்ப அன்றாட வாழ்க்கைக்கு உதவி செய்யற ட்ரூத்.